பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ எக்ஸாம் எழுதுகிற எல்லா பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். நல்லா எக்ஸாம் எழுதுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எதைக்கிறதுக்கு பயப்படாதீங்க. ஜெபிச்சுட்டு போய் எழுதுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நல்லா படிங்க. கர்த்தர் ஞானத்தை உங்களுக்கு தருவார். நன்றாக எழுதுங்க. அது மாத்திரமல்ல, மற்ற எல்லாரும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும், அவங்களோட பேசணும்னு விருப்பப்பட்டால் பார்க்குற இந்த தொலைபேசியின் என்னுடைய பர்சனல் நம்பர், இதில் எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் அனுப்புங்க. வாட்ஸ்அப் வழியாக மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் நேம், உங்கள் ஃபோன் நம்பர், எந்த இடத்துலேருந்து நீங்கள் பேச விரும்புகிறீர்கள் என்பதை உங்கள் ஊர் போடுங்க. ஸோ எப்படினாலும் ஒரு வாரத்தில் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். சரியா? அது யாராக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளோ பெரியவர்களோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் போடலாம். உங்களோட நான் பேசுகிறேன். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் 138வது சங்கீதம் 6வது வசனம். சாம்ஸ் 138:6. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ இருந்து அறிகிறார். ஸோ கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். ஆனால் பெருமை உள்ளவன், மேட்டிமை உள்ளவனை தூரத்திலிருந்து அறிகிறார். ஆமென். அவன் பக்கத்தில் கூட அவர் வரல. ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் அவருடைய கண்களை வைத்து நோக்கி பார்க்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இங்கே தாழ்மைப்படுங்கள். ஆமாம், தாழ்மையாக இருங்க. சரியா? தாழ்மனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட எல்லா பவர் இருக்கும், ஆனால் நீங்கள் எதையும் வெளியே காட்ட மாட்டீங்க. இப்போ அமைதியாக இருப்பீங்க. எல்லாமே உங்களால் முடிஞ்ச அதெல்லாம் செய்ய முடியும். ஆனாலும் அதுதான் தாழ்மை. சரியா? நீங்கள் அதில் பொறுமையாக அமைதியாக நிற்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் தாழ்மை. தாழ்மையாக இருக்கிறது வெறும் வஸ்திரத்தை மாற்றிக்கிறதோ இல்லாவிட்டால் ஒரு வேறு இதெல்லாம் கிடையாது. தாழ்மைன்றது உங்கள்ட்ட எல்லா பவர் இருக்குது, ஆனாலும் எல்லா நாலேஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஆனால் நீங்கள் அமைதியாக பொறுமையாக, சரியா, ஒரு பெருமையை பாராட்டாதபடி நீங்கள் இருக்கிறீங்கன்னா அதுதான் உண்மையான தாழ்மைக்கு அர்த்தம். ஸோ அதனால் நல்லா படிச்சிருக்கலாம், நல்ல கை நிறைய வேலை செய்யலாம், சம்பாதிக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பொறுமையாக அமைதியாக அது பெரிய பந்தா காட்டாதபடி நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை பார்க்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இதனால் எங்களுக்கு நிறைய தாழ்ந்துகளை கொடுத்துருக்கலாம், கிருபைகளை கொடுத்துருக்கலாம், அன்ற வரங்களை கொடுத்துருக்கலாம். அதை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டபடி அதை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் கர்த்தாவே கொடுத்ததுக்காய் நன்றி என்று சொல்லி அப்பா அன்றைய கர்த்தா அமைதியாக அவ்வளோ வல்லமை இருந்தும் நாங்கள் அமைதியாக கர்த்தாவே உம்மை போல கர்த்தாவை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்கு அவ்வளோ வல்லமை இருந்தும் நீர் கர்த்தாவே அந்த கெத்செமனே தோட்டத்தில் உங்களுடைய வல்லமை நீர் வெளிப்படுத்தவே இல்லை. ஆண்டவரே, நீர் அந்த இடத்துல உங்களுடைய தாழ்மையை நீர் வெளிப்படுத்தினீர். அதே போல் ஆண்டவரை நாங்களும் ஆண்டவரை என்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாழ்மை உள்ளவனை நீ நோக்கி பார்க்கிறீர். இந்த நாளில் ஒவ்வொருவரையும் நீ நோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகள் படுகிற வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீ நோக்கி பாருங்க. என் தேவன் தாமே நீரே கூட அந்த வழிநடத்த பாதுகாத்துங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலே ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவர் வேலைக்கு செல்கிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், எக்ஸாமுக்கு போகிற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிங்க. நன்றாக எக்ஸாம் எழுத உதவி செய்யுங்க. என் தேவன் தாமே அந்த பிள்ளைகள் நல்ல ஞானம், நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்க. எந்த ஒரு பலவீன பிள்ளைகள் அணுகக்கூடாது. என் தேவன் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல கர்த்தாவே பலனை கொடுத்து நீர் வழிநடத்தணுமா ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இதனால் வேலைக்கு செல்கிற பிள்ளைகளுடைய தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க. அன்றைய கர்த்தாவே சுகமாய் வேலைக்கு செல்ல உதவி செய்யுங்க. பிஸ்னஸுக்கு போக உதவி செய்யுங்க. எந்த ஒரு பலவீனம் இருந்தாலும் மறைந்து போகட்டும். இன்ட்ரி கர்த்தாவே காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைக்கு அந்த கால் ஃபார் லெட்டர் உதவி செய்யுங்க. அழைப்புகள் வரட்டும், இன்ட்ரியில் செலக்ட் ஆகட்டும். எப்படியாவது நல்ல வேலை ஆண்டவர் இந்த மாத முடிவுக்குள்ளதாக கிடைக்க உதவி செய்யுங்க. என் தேவன் தாமே ஆண்டவரே கர்த்தாவே அன்றைய அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் நன்மைகளை காணச் செய்வனமா ஜெபிக்கிறேன். அன்றைய மகிமையான காரியங்களை செய்யுங்க. அன்றைய கர்த்தாவே நீரே கூடுதல் வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிரசவத்துக்காய் போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்கட்டும். அந்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு தடைகள் வரக்கூடாதப்பா. தாயின் குழந்தை சுகமாய் பிரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். திருமண தடைகள் நீக்கி போடுங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குங்க. ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேனப்பா. உங்களுடைய கரம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும். அன்றைய விஷமாய் கர்த்தாவே வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே சுகமாய் தங்க பண்ணுங்க. எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது. அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். அந்த ஜாப்ல எந்த ஒரு அடகத்த பிரச்சனைகள் வரக்கூடாது. அந்த ஜாப்ல அந்த பிள்ளைகள் நிலைத்து நிற்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அதில் அப்பத்தை, தண்ணீர், எண்ணெய், மாவை ஆசீர்வதிங்க. ஒரு குறைவு இருக்கக்கூடாது. இந்த நாளில் யார் வீட்டிலையும் கர்த்தாவே பட்டினியாக இருக்கவே கூடாது. எல்லாரும் 3 வேளை சாப்பிடத்தக்கதாக ஆகாரத்தை நிரப்பி தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை காண செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. இதனால் சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம், எஸ்தர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அநேகர் ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. அநேகர் ஞானஸ்நானம் எடுக்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் ஊழியத்தின் தேவைகள் எல்லாம் சந்திங்க. இதனால் தவறுகிற எல்லா காணிக்கைகளையும் தசமங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அன்றைய நீரே கூட இந்த வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் நடக்கிறதான உமன்ஸ் பிரேயரை ஆசீர்வதிங்க. அநேக சகோதரிமார்கள் இந்த நாளில் பங்கு பெற உதவி செய்வீராக. அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பெரிய மனதில் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்.
இன்று காலை சரியாக 10:30க்கு நம்முடைய ஆலயத்தில் உமன்ஸ் ப்ரேயர் இருக்கிறது. சகோதரிமார்கள் எல்லாரும் கண்டிப்பாக வாருங்கள். வீட்டில் இருப்பீர்கள், சும்மா இருந்தால் கண்டிப்பாக வாங்க. ஒரு ஐக்கியத்தில் வந்து பங்கு பெறுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம், நன்மையும் சந்தோஷத்தை கொண்டு வரும். யாரெல்லாம் வர முடியுமோ இன்றைக்கு சரியாக 10:30க்கு நம்முடைய பெங்களூரில் இருக்கிற நம்முடைய எஸ்தர் திருச்சபைக்கு வாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட வழி நடத்துவாராக. God bless you.